எல்லாருக்கும் வணக்கங்க. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை, ஐப்பசி மாதத்துக்கு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை 47 நாட்கள் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறேனுங்க. கிரக பயிற்சி பலன்களாக இருக்கட்டும், மாத பலன்களாக இருக்கட்டும், வருட பலன்களாக இருக்கட்டும், கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருந்தும் எனக்கு சாதகமான பலன் வரலையே அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. என் சுய ஜாதகத்தில் குரு தசை நடக்குது, சுக்கிர தசை நடக்குதுன்னு சொல்கிறாங்க, 9ல் ராகு இருக்குது, குரு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் எனக்கு நல்லது நடக்கலையேன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்க தான் செய்யுது. நம்ம கும்பிட்ற சாமிக்கு குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த சாமிக்கும் நாம் ஒரு கோவில் கட்டி அந்த சாமியை பிரதிஷ்டம் பண்ணுறோம்னா அந்த சாமிக்கு அடியில் ஒரு அஷ்டபந்தனம் ஒன்று செய்து வைப்போம். அது மரபு, நம்ம முன்னோர்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அந்த கோவிலில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும், நல்ல சக்திகள் மட்டும் இருக்கணும், தீய சக்திகள் விலகணுன்ற ஒரு அஷ்டபந்தனம் பாதுகாப்பு. நம்ம கும்பிடுற சாமிக்கே நம்ம முன்னோர்கள் அஷ்டபந்தனம் செய்திருக்கிறாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏகப்பட்ட எந்திரங்கள் செய்திருக்கிறாங்க. அது எல்லாமே இன்றைக்கி வியாபாரமாகி போச்சு. கோல் எடுத்தவங்க கொண்டக்காரங்க, தடி எடுத்தவங்க தண்டக்காரங்கன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுதெல்லாம் அவங்களுடைய கர்மா. நம்மளுடைய நேர காலங்கள் சௌகரியமாக இருந்தோம், நாம் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லையே, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு எந்திரத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேனுங்க. இது நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான எந்திரம். இந்த 7 குதிரைகள் இருக்குது பாருங்கள். பொதுவாகவே இந்த 7 குதிரைகள் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு 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 பவர். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள்ல இருந்து துவரங்கள்ல இருந்து 7 பிறவைகள் பார்த்தீங்கன்னா 7, உலக அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா 7, இந்தியாவில் இருக்கிற அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா 7, கிரகங்கள் இந்த ராகு கேது கழிச்சு 7, நாட்கள் பார்த்தீங்கன்னா 7, வானவில் பார்த்தீங்கன்னா 7, சப்தங்கள் 7, ஸ்வரங்கள் 7, திருக்குறள் பார்த்தீங்கன்னா 330, அதனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7. இந்த 7ஆம் நம்பர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த 7 குதிரைகள் இடமிருந்து வலம் போகிற மாதிரி ஒரு தத்ரூபமான ஒரு படத்தை வரைஞ்சி சக்கரங்கள் அமைச்சு கொடுத்தாங்க. இது ஒவ்வொரு ராசிக்கு எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, இப்போ ஒரு எந்திரம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எல்லாருக்கும் செட் ஆகிடுமா? அப்படி செட் ஆகாது. இப்போ மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா, இது காமன். இந்த குதிரைகள்ன்றது காமன். மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா, இந்த எண்டில் மேச ராசியாதிபதி செவ்வாவுடைய சக்கரம் வரணும். முதல்ல தான் நல்லா இருக்கணும், அதன் பிறகு தனம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணுமா. இந்த கடைசிக்கு வந்து மேசராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார்? சனி பகவானுடைய எந்திரங்கிட்ட வரணும். மேசராசிக்கு 2வது பாவகத்துக்கு சுக்கிரன் தனஸ்தானாதிபதி எந்திரம் இங்கிட்டு வரணும். மன வாழ்க்கை திருமணஸ்தானாதிபதி சுக்கிரன் அவருடைய எந்திரம் இங்கிட்டு வரணும். இந்த மாதிரி 4 எந்திரங்கள் வந்து சென்ட்ரலில் வந்து அந்த குதிரைகள் அமைப்பு வரைஞ்சி மேலே உங்களுடைய குலதெய்வம் பேர் போட்டு, அதன் பிறகு நம்மளுடைய சமூகம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து நாயுடு அப்படின்னா என்னுடைய குலதெய்வம், அது என்னுடைய தொழில் அப்படின்னா அந்த தொழில் உண்டான விஷயங்கள். இந்த மாதிரி துல்லியமாக ஒரு வழிமுறைகள் செய்து ஒரு எந்திரம் செய்து வச்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடங்கினீங்கன்னா 100% மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். நேர காலங்கள் நமக்கு எல்லா நேரத்துலையும் சப்போர்ட்டாக தானே இருக்குது, பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. இப்போ குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் ரொம்ப துல்லியமாக ரொம்ப விரிவாக ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க. ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் சொல்கிறேனுங்க. அதில் முதல் ராசி நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில்
எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசியாதிபதி சுக்கிர பகவான் துலா ராசிக்கு 12வது பாவகத்தில் மறையக்கூடிய தருணத்தில் துலா ராசிக்கு 10வது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அதிசாரத்துக்கு வராரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் அதிபதி. எல்லா கிரகங்களுக்கும் 12வது பாவகம் மறைவு ஸ்தானம். ஆனால் அந்த சுக்கிர பகவானுக்கு மட்டும் அந்த 12வது பாவகம் மறைவு ஸ்தானம் கிடையாது. சுக்கிர பகவான் 12வது பாவகத்தில் மறையும் பொழுது நிறைந்த பலனை கொடுக்கும். குரு பகவான் அதிசாரத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய ராசியாதிபதி 12வது பாவகத்தில் தன்னுடைய நெருங்கிய நண்பனான சனி பகவானுடைய பார்வையில் இருப்பார். 10வது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான், அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தனஸ்தானத்துக்கு வருவார். உண்மைக்கே துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தருணத்தை தரப்போகுது, வாய்ப்பை தரப்போகுது இந்த நேரம். துளாராசியில் பிறந்தவங்க கடவுள்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான். பிரபஞ்சமே எனக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க, என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, என் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி, என் கஷ்டத்துக்கு உண்டான பலனை கொடுங்க. எந்த சாமிகிட்ட நீங்கள் போனாலும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேனுங்க, ஓடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேனுங்க, என் ஓட்டத்துக்கு தகுந்த பலன் மட்டும் எனக்கு வேணும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உண்டான சந்தர்ப்பம் இந்த நாட்களில் தரப்போகுதுங்க. இன்றைக்கி சாதிச்சு இருக்கிறவங்க, ஆஹா ஓஹோன்னு பிழைக்கிறவங்க எல்லாருமே ஒரு நேரத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருந்திருப்பாங்க. அப்போ 1வது இடத்துல அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குமே ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பம் தான் துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த நேரத்தில் தரப்போகுது. அதுக்கு ஆதாரம் நான் சொல்கிறேனுங்க. துளாராசிக்கு குரு பகவான் 6வது பாவகத்துக்கு அதிபதி, 3வது பாவகத்துக்கு அதிபதி அவரே, தைரியஸ்தானாதிபதியும் அவரே, ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் அவரே. உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருந்து 2வது பாவகன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும்போது பார்க்கிறார். யாருடைய சாரத்திலிருந்து? குரு பகவான் தன்னுடைய சுயசாரம். ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் குரு பகவான் உச்சத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி, பணப்பிரச்சனை இருக்குது சாமி, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த மன அழுத்தத்தை சரிப்படுத்தும் இந்த நேரம். 47 நாள் சாமி, 47 நாளில் 47 நாள் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை, 47 நிமிஷம் நல்லா இருந்தால் போதுமானது. ஒரு நல்லது நடக்கிறதுக்கு 4 நாள் 10 நாள் அவசியம் இல்லை, 1 நிமிஷம் போதுமானது நம்மளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைகிறதுக்கு. மெயின் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்ற ஆதங்கம், வாங்கின இடத்துல கொடுக்க முடியலையே, கொடுத்த இடத்துல வாங்க முடியலையேன்ற ஆதங்கம், ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லையேன்ற ஆதங்கம், உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லையே, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லையேன்ற ஆதங்கம், வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிரார்த்தம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதியாக சந்திரன் வராரு, லாபஸ்தானாதிபதியாக சூரியன் வராரு. அந்த சூரியன் குரு பகவான் அதிசாரத்துக்கு போகும் பொழுது உங்கள் ராசியில் வராரு, துலா ராசியில் வராரு. ஐப்பசி மாதம் 1ஆம் தேதினா ஐப்பசி மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் தான் சூரிய பகவான் இருப்பார். லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருப்பார். அப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவை பார்ப்பது, இது எல்லாமே நமக்கு ஒன்று போல கூடுறதால மன அழுத்தம் நீக்கும், பணப்பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அதிலிருந்து விலகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதாவது நேரகாலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தாலும் போதாது, இல்லை உழைப்பு மட்டும் இருந்தாலும் போதாது, உழைப்போட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 30 பிள்ளைங்க 35 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த 30-35 பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரியான பாடம் தான் ஆசிரியர் இருப்பார்.
35 பிள்ளைங்களும் மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் படிப்பாங்க. அதில் ஒத்த பிள்ளை தான் மதிப்பெண் எடுக்குது. அப்போது அந்த 35 பிள்ளைங்களும் உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது, உழைப்போட நேர காலங்களும் சாதகமாக இருக்கிறவங்க தான் அங்கே ஜெயிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி துளாராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் இதுதான். இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை மிகப்பெரிய ஆலமரமாக இருக்கும். பின்னாடி உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு தொடக்கம் இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தருணம். மிகைப்படுத்தி பேசுகிறேன், மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, உங்களுடைய சங்கடங்கள் சரியாகுன்ற வார்த்தையை சொல்கிறேனுங்க. இல்லை அப்படி நீங்கள் நினச்சாலும் சரி, நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், உசுப்பேற்றுறதுக்காக என்ன வேணால் நினச்சிக்கோங்க. ஆனால் இந்த 47 நாளில் சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்துறதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறோன்னு நினைப்போம், எந்திரிக்க முடியாது, வாக்கிங் போக முடியாது. இது எப்படின்னா இன்னைக்கிட்ட நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த நாட்கள் போகடிக்கக்கூடிய சூழல் வேண்டாம். துளாராசிக்கு இது அருமையான நேர காலங்கள். ஒன்றே செய் நன்றே செய், அதுவும் இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துளாராசியில் பிறந்தவங்க நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அருமையான நேரம், பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி துளாராசியில் பிறந்தவங்க ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறார். சுபஸ்தானாதிபதிக்கு குரு பகவான் தான் வீடு கொடுத்துருக்கார். அப்போது உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் வாகன யோகத்தை கொடுப்பார். நான் ஒரு லாரி வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க தொழிலுக்காக, ஒரு ஆட்டோ வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க தொழிலுக்காக, ஒரு காரு வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க தொழிலுக்காக. தொழில் நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் 100% சாதகமாக இருக்கும். இல்லை ஒரு அத்தியாவசியத்துக்கு ஒரு பைக்கு வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, மனசார சொல்கிறேன், இந்த நேர காலங்கள் துளாராசிகாரங்களுக்கு இந்த கண்டகச்சனி இருக்குது, அந்த சனி இருக்குது, யார் என்ன சொன்னாலும் சரிங்க, குரு பார்த்தா கோடி புண்ணியம். எல்லா கிரகங்களும் இருக்கிற இடத்துலேருந்து பலனை கொடுப்பாங்க. குரு பகவான் மட்டும்தான் இருக்கிற இடத்துலேருந்து பலனை கொடுக்கறத விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நேர காலங்கள் நமக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வாகன யோகம் ஏற்படுத்தும், மண்மனை யோகமும் ஏற்படுத்தும். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருந்தாலும் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? நம்ம மனசாலாச்சே. துளாராசியில் பிறந்தவங்க வீடு வாசல் வாங்கணும் அப்படின்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்கும், வாங்க முடியலையன்ற ஆதங்கம் இருக்கும், வாங்கணுன்ற ஆசை சில பேருக்கு இருக்கும். இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை, அதாவது அக்டோபர் 18 டிசம்பர் 5 இந்த மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். அதாவது நல்ல அனுகூலங்களை கொடுக்கும். கையில் 4 காசு பணம் இல்லையே அப்படின்னா, காசு பணம் இருக்கும் போதெல்லாம் வீடு வாசல் வாங்கிட முடியுமானா, மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பார்த்துருக்கோம். 10,000 ரூபாய் தான் நான் சம்பாதிக்கிறேனுங்க, சொந்த வீட்டில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பணம்ன்றது 2வது பட்சம். வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. பணம்ன்றது 2வது பட்சம். கல்யாணம் பண்ணவங்களையும் வீடு வாசலை கட்டினவங்களையும் போய் கேட்டு பாருங்க, எம்பிட்டு காசு பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க ஒரே வார்த்தை, காசு பணம் இருந்த இடமே தெரியலைங்க, செய்யணும்னு நினச்சனுங்க செஞ்சுட்டனுங்க, ஏதோ ஒரு பக்கம் 4 காசு வாங்கி செஞ்சு போட்டனுங்க. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் செய்துகிறதுக்கு உண்டான நேரத்தை துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய நேரம் இந்த நேரம். பயன்படுத்தி பார்த்து சொல்லுங்கள். பூர்வீக வீடு இருக்குதுங்க, புதுப்பிக்க முடியல, புதுப்பிக்கலாம். சொந்தமாக வீடு வாசல் உருவாக்க முடியல, உருவாக்கலாம். நல்ல ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் போகணுன்ற ஆசையில் இருக்கிறேனுங்க, வெளிநாடு போகணுன்ற ஆசையில் இருக்கிறேனுங்க, வெளிநாடு வந்துட்டேனுங்க, எந்த வேலைக்காக வந்தனோ அந்த வேலை செய்யாமல் கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேனே, பிரமாதமான நேரம். இந்த நேர காலங்களில் உங்களுடைய தலையெழுத்து மாறப்போகுது. உங்கள் வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அதுபோக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, துளாராசிக்கு 6 கூடிய கிரகம் 6வது பாவகத்தை பார்க்கிறார். 6 கூடிய கிரகம் குரு தான்.
உச்சத்திலிருந்து ஆட்சியை பார்க்கிறார். இதனால் உடல் உபாதைகள் சரியாகும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. மாதமான கரண்ட் பில்லு கட்டுறனோ இல்லையோ, மளிகை ஜாமான் வாங்குறனோ இல்லையோ, மெடிக்கல் செலவுக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. இந்த மாதிரி இருக்கிற சங்கடம் சரியாகிறதும் இது சீனியர் சிட்டிசன்லேருந்து இன்றைக்கி 20 வயசு பையனுக்கு வரக்கூடிய வியாதி தான் 60 வயசில் உள்ள முதியோருக்கும் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமோ இல்லையோ, சங்கடங்களுக்கு பஞ்சம் இல்லை. உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். 6 கிரகம் உச்சமாயிட்டு, 6 கிரகம் அதாவது ருணரோக சத்துருஸ்தானாதிபதி உச்சமாயிட்டு 6வது பாவகத்தை பார்ப்பது அதிர்ஷ்டம். 6வது பாவகத்தில் துலா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நெருங்கிய நண்பன் சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கக்கூடிய தருணம். இதெல்லாம் நல்ல சாதகமாக இருக்கும். இதனால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, உடல் உபாதைகள் சரியாகும். 2வது விஷயம் என்னன்னா, அதாவது உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பகை நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பகையாக இருக்கட்டும், சங்கடமாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும், நாம் நல்ல விதமாக இருக்கிறதுக்கு 4 பேர் காரணமாக இருக்கிறாங்கன்னா, நம்ம நல்ல விதமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இந்த பிரபஞ்சம் தரும். ஐயா அனுபவித்து சொல்லுங்கள். நான் ஆராய்ஞ்சு நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேனுங்க. என்ன விவரம் இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அனுபவித்து சொல்லுங்கள். துளாராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுபோக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. துலா ராசியாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் அப்படின்னாவே குதிரை. அந்த 7 குதிரைகள் கொண்ட ஒரு அஷ்டபந்தனம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் காட்டியிருக்கிறேனுங்க. இந்த அஷ்டபந்தனம் அப்படின்றது பொதுவாகவே நான் முதலே சொன்னேன், துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே சந்திரன் தொழில் ஸ்தானாதிபதியாக வருவாருன்ட்டு. அப்போ அந்த வெள்ளைன்றது சந்திரனுக்குரியது. இந்த வெள்ளை குதிரைன்னு சொல்லுவாங்க. அந்த வாஸ்து எந்திரத்தை நான் காட்டியிருக்கிறேன். நம்ம முன்னோர்கள் எந்த பிரதிபலனும் இல்லாமல் நமக்காக உருவாக்கி கொடுத்த பொக்கிஷங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி வியாபாரமாகி போச்சுங்க. எல்லாரும் மனசார என்கிட்ட இந்த 2000 ரூபாய்க்கு ஒரு எந்திரம் வாங்கிட்டு போய், ஒரு ஜோசிகர் அவர் பேர் சொன்னால் வேண்டாம், அது 2000 ரூபாய்க்கு என்கிட்ட எந்திரம் வாங்கிட்டு போய் 32,000 ரூபாய்க்கு விற்றுருக்குற அப்படி ஒருத்தர். அந்த ஆதங்கத்தால் தான் நான் யாருக்கோ கொடுக்கறது, நான் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு போகலாமே அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்த எந்திரத்தை உங்ககிட்ட காட்டணுங்க. இது இந்த பொய் பித்தலாட்டமெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. அந்த எந்திரத்தை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற தகடு 33 கேஜ் இருக்கும். அந்த எம்எம் பித்தளை. இது செம்பு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி காசும் கூட தான் இருக்கும். சரிங்களா? இந்த எந்திரம் முழுக்க 100% சத்தியமாக சொல்கிறேன், உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து கிடையாது. நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் ஒன்று கூட பொய்யாகாது. அடிஷ்னலாக உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவோம். இது கடையில் விற்கிற பொருள் கிடையாதுங்க. உங்களுக்காக உருவாக்கணும். உங்களுடைய குலதெய்வம் பேர் வச்சு எழுதி, உங்களுடைய பெயர் எழுதி, உங்களுடைய ராசி நட்சத்திரம் வச்சு, உங்களுடைய குலம் கோத்திரமெல்லாம் அதில் எழுதி உங்களுக்காக அமைச்சா மட்டும்தான் அது உங்களை சார்ந்தது. இல்லைன்னா யாருக்கோ செய்யக்கூடியதாக இருக்கும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துளாராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.